புனே மாநகரில் மையப்பகுதியில் இருக்கிற ஆகாகான் மாளிகை மிக பிரசித்தி பெற்ற ஒரு இடமாகும். இதில் எத்தனையோ மாளிகைகள், எத்தனையோ அரண்மனைகள் பூனாவிலே இருக்கிறது. சத்ரபதி சிவாஜியினுடைய கோட்டையும் அங்குதான் இருக்கிறது. இன்னும் நிறைய புகழ்பெற்ற இடங்கள் பூனாவிலே இருக்கின்றன. ஆகாகான் மாளிகைக்கு ஒரு தனி சிறப்பு என்னவென்று சொன்னால், குயட் இந்தியா மூமெண்ட் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டதற்காக மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் சிறைபிடிக்கப்படுகிறார். இந்த ஆகாகான் மாளிகையில் சிறை வைக்கப்படுகிறார். அவரோடு அவருடைய துணைவியார் கஸ்தூரிபா அவர்களும் அவருடைய தனிச் செயலாளர் திரு மகாதேவ தேசாய் அவர்களும் மற்றும் சில தலைவர்களும் அங்கு வீட்டுக்காவலிலே வைக்கப்படுகிறார்கள். 9/8/1942 ஆண்டு மகாத்மா அவர்கள் கைது செய்யப்படுகிறார். அங்கு சிறையில் அடைக்கப்படுகிறார். 15/8/1942 ஆண்டு மகாதேவ தேசாய் இறந்து விடுகிறார். அவருக்கு அங்கே சமாதி இருக்கிறது. 22/2/1944 ஆண்டு திருமதி கஸ்தூர்பாய் காந்தி அவர்கள் ஆகாகான் மாளிகையில் இறந்து விடுகிறார். அவருடைய உடலை உறவினருக்கு கொடுக்க அல்லது நாட்டுத் தலைவரிடம் கொடுக்க ஆங்கில அரசாங்கம் மறுத்ததால் அவருக்கும் அங்கே சமாதி வைக்கப்படுகிறது. மகாத்மா இறந்த பிறகு அவருடைய அஸ்தியும் அதே இடத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த இந்த இடத்தை 24 செப்டம்பர் 2025 நேரில் சென்று நான் அதை காணுகிற வாய்ப்பை பெற்றேன். இந்த 24 செப்டம்பருக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. என்னவென்று சொன்னால், தனி தொகுதிகள் பட்டியலின மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆங்கிலேய அரசாங்கம் உத்தரவிட்டதை தொடர்ந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எராவாடா சிறையிலே மகாத்மா காந்தி அவர்கள் உண்ணாவிரதம் இருந்தார். சாகும் வரை பல நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தபோது ஆங்காங்கே கலவரங்கள் வெடித்தன. பட்டியலின மக்கள் தாக்கப்பட்டார்கள். உடனே அம்பேத்கர் அவர்கள் அந்த சட்டம் வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டதற்காக ஒரு ஒப்பந்தத்தை போட்டார்கள். அதுதான் பூனா ஒப்பந்தம் என்று சொல்லப்படுகிறது. இந்த பூனா ஒப்பந்தம் காந்தியடிகள் எரவாடா சிறையில் இருந்தபோது போடப்பட்ட ஒப்பந்தமாகும். அந்த எரவாடா சிறை என்பது ஆகாகான் மிக அருகிலே ஒரு சில மைல்களுக்குள்ளவே இருக்கிறது என்பது ஒரு தனி சிறப்பாகும். நேற்று அங்கு நான் சென்றேன். ஆனால் அவர்கள் உள்ளே விட மறுத்துவிட்டார்கள். அதன் பிறகுதான் ஆகாகான் மாளிகைக்கு நான் வந்தேன். இந்த சரித்திர முக்கியத்துவம் பெற்ற இந்த நாளில் இந்த பூனா ஒப்பந்தம் என்பது நீங்கள் வரலாற்றை படித்து பார்த்தால் மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்துகிற ஒரு ஒப்பந்தம். அந்த நாளிலே காந்தி அடிகள் கிட்டத்தட்ட 1942 44 வரை 1 ஆண்டு 8 மாதங்கள் 20 நாட்கள் இருந்த சிறை கைதியாக இருந்த இந்த மாளிகைக்கு சென்று வந்த பேர் கிடைத்தது. அதில் உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சுதந்திரத்திற்கு இப்படியெல்லாம் பாடுபட்ட மக்கள், தன் உயிரை கொடுத்தவர்கள் இருக்கிற போது அந்த சுதந்திரம் இன்றைக்கு எப்படியெல்லாம் பாடாய்படுத்துகிறது, சந்தி சிரிக்கிறது என்று நினைக்கும் போது மிக வேதனையாக இருக்கிறது.